ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் மட்டும் போதுங்க. இப்படி ஒரு டிஃப்ரெண்டான தேங்காய் பால் ஹல்வா செஞ்சிடலாம். இதுக்கு அரை மூடி தேங்காயை வந்து தேங்காய் பால் எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ 1.5 கப்பு தேங்காய் பால் வருங்க அரை மூடி தேங்காய்க்கே. இதில் பார்த்தீங்கன்னா அரை கப்பு சோள மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பேட்டர் ரெடியாக இருக்கட்டும். அடுத்து நம்ம ஹல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்து நான் வந்து முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிராம் அளவுக்கு போட்டிருக்கேங்க. போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அந்த நெய்யிலே நம்ம கலந்து வச்ச கடைசியில் வந்து அப்படியே சேர்த்துட்டு கண்ணை கெட்டிப்பிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும்போது நம்ம 3/4 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ ஹல்வாக்கு நம்ம கிண்ட அப்படியே திரண்டு வருங்க. இந்த டைம்ல மறுபடியும் 2 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கங்க. சுத்தமான பசு நெய் சேர்த்தீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்குங்க. இதுல ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் ஏலக்காய் தூள் தூவிக்கங்க. தூவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம நெய்யில வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்புகளை கடைசியா வந்து சேர்த்துடலாங்க. சேர்த்ததுக்கு இப்போ ஹல்வாவை எடுத்து பரிமாறினீங்கன்னா வேற லெவல் ஹல்வாவா இருக்குங்க. இந்த அரை மூடி தேங்காயை வச்சு இவ்வளோ ஒரு டேஸ்டான வித்தியாசமான ஹல்வாவை நீங்களும் இன்னைக்கு இப்பவே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த தேங்காய் பால் ஹல்வா வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் போட்டு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.